இந்த மாதிரி குற்றத்துல ஈடுபடுறவங்க எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இதே இந்த மாதிரி சமையல நீங்க ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து நான் எல்லாம் சுட்டு தூக்கி வீசிட்டு போயிடுவேன் சார். அது சொன்ன 4 பேர் எஃப்ஐஆர் தூக்கிட்டு வருவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுன்னு வருவாங்க. தூக்கி வெளியே வச்சா தான் சரியாக வரும். அந்த மாதிரி ரத்தம் சார் இது. ஏதோ அரசியல் வந்தாலும் அடங்கி உட்காந்துருக்குறேன். வேறு வழியில் கேட்டால் கட்சி பொறுப்பு, தேசிய கட்சி மாநில தலைவரெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுங்கிறேங்கிறாங்க. அதனால் வாயை பற்றிட்டு உட்காந்துருக்குறேன். சார் நிர்பயா ஃபண்டு கொடுத்துருக்கோம் சார். நிர்பயா ஃபண்டு கொடுத்துருக்கோம் சார். 1000 கோடி கொடுத்துருக்கோம் சார். ஏன் சார் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்டஸ் சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றியா? வெக்கப்படலையா? எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை. அப்ப நிர்பயா ஃபண்டு எங்க போச்சு? நிர்பயா ஃபண்டு கொடுத்ததே இதுக்கு தானே. நிர்பயா ஃபண்டு எதுக்கு கொடுத்தோம்? முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில 4 சிசிடிவி போடுற கொடுத்தோமா? எதுக்குங்க நிர்பயா ஃபண்டு கொடுத்தோம்? இதுக்கு தாங்க கொடுத்தோம். அடிப்படையே இல்லை. கேட்டா யூஜிசி கமிஷன் நாமினி வரணுமா? ஏன் உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில சிசிடிவி வைக்கிற துப்பு இல்ல? நீ யூஜிசி கமிஷன் நாமினியை பத்தி பேசிட்டு இருக்க? வெக்கமால உனக்கு? வெக்கமால். யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாங்கன்னா, இந்த சந்தான முதல்ல பேசுவார்ல லொல்லு சபால, இந்த யூஜிசி கமிஷன் அப்படியே வந்தாங்கன்னா, ஏன் கொடுத்ததுல ஒரு யூனிவர்சிட்டிக்கு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டியாடு கேட்டா நாளைக்கு காலைல கோவிச்செழியன் சொல்லுவார். அது யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாருன்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் கருதுவோம். வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? கேட்பது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்டா வளர்ந்த நாடு, $1 trillion எக்கானமி, $1 trillion எக்கானமி. ஒரு காலேஜில் பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. $1 trillion எக்கானமி என்ன புடுங்க போறீங்க? $1 trillion எக்கானமி அம்பானி உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு 10 முதலாளிகள் உருவாக்கி $1 trillion டிக் போடுறக்கா? இல்லை ஏழை மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக அரசு? என்ன கேட்கறது நியாயம் இருக்கு? $1 trillion என்ன வெங்காயத்துக்குன்னு கேட்க? அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யாது. பஸ்ஸில் பேருந்து ஓட்ட மேலே ஏறினா எப்போ இடிஞ்சு விடுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் $1 trillion எக்கானமியை நோக்கி தமிழகம் செல்லுமா? இதை வெக்கமா இல்லை உங்களுக்கு?